இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் குளோரான்ட்ரினிலிப்ரோல் 18.5% SE 6 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். நெல் வயல்களில் 1% PPFM தெளிக்க வேண்டும். மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் தயாமிதாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமித்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்கம் அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன்டசிம் 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசில்லஸ் சப்டிலஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ இட வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார்க்கழிவு பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும்.